வணக்கம் தனுசு ராசி என்பர்களே, இனிய வணக்கம். உறவினர்களின் வார்த்தைகள் உங்களுடைய மனதை அதிகமாகவே காயப்படுத்தி போட்டிருக்கும். உங்களுடைய சொந்த பந்தங்களும் உறவினர்கள் அப்படின்னு சொல்றாங்களே, அவங்க மத்தவங்க முன்னாடி உங்களுடைய வறுமையவோ உங்களுடைய தோல்விகளையோ அல்லது உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையவோ சுட்டி காட்டி பேசின அந்த சில வார்த்தைகள் இன்னைக்கும் உங்களுடைய காதுக்குள்ள அது கேட்டுக்கொண்டே தான் இருக்கும். ஆனால் நீங்கள் அது வேறு யாருக்குமே தெரியாது. நம்முடைய குடும்பத்துடன் மட்டுமே அது முடிந்து விட்டது, அதிகபட்சம் உறவினர்கள் வரைக்கும் சென்றிருக்கும் என்று தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளேயே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் அதை மட்டும் நினைத்து கொண்டு வாழ்ந்து கொண்டுமே தான் இருந்தீர்கள். ஆனால் உங்களுடைய குடும்பத்துக்குள்ள என்ன நடக்கு, எப்படிப்பட்ட பிரச்சனைகள் நடக்கு, எப்படியெல்லாம் நீங்கள் அவமானங்களை சந்தித்தீர்கள், எப்படியெல்லாம் தோல்விகள் ஏற்பட்டது என்று நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய ஒரு இடத்திலோ உங்களுடைய நண்பர்கள் இடத்திலோ என அனைத்து இடங்களிலும் உங்களுடைய சொந்த பந்தங்கள் நிச்சயமாக சில விஷயங்களை நிச்சயமாக கூறியிருப்பார்கள். ஆனா இந்த ஒரு நேரத்துல நீங்கள் புரிந்து கொண்டது ஒன்றே ஒன்று தான், நம்ம என்ன பண்ணுகிறோம் என்பதை நம்முடைய சொந்த பந்தங்களிடம் நம்ம கூறாமல் இருப்பது தான் மிகப்பெரிய அளவுக்கு அது நம்மளுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகளை தேடி கொடுக்கும் என்பதை நீங்கள் புரிந்திருப்பீர்கள். ஆனால் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள் அதை ஒருபோதும் புரிந்து கொள்ளவே மாட்டார்கள். எது நடந்தாலும் உடனடியாக சொந்த பந்தங்களுக்கு பொன் போட்டு சொல்வது மிகப்பெரிய ஒரு ஆபத்தை தேடி கொடுக்கும் என்பது ஆரம்பத்தில் உங்களுக்கு தெரியாது. நேரங்களும் காலங்களும் கடக்க கடக்க நாட்களும் போக போகத்தான் அது உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக தெரியவும் ஆரம்பிக்கும். உங்களுடைய காதுக்குள்ள அது இன்னும் கேட்டுக்கொண்டே இருந்து உங்களை தூங்க விடாமல் இன்னும் நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத சில அனுபவங்களையும் அது நிச்சயமாக உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்ததும் உண்டு. சொந்தக்காரங்களை இப்படி பேசிட்டாங்களேன்னு நீங்கள் நெஞ்சி உருகி அழுது அந்த காயத்துல இருந்து மீண்டு வர்றதுக்கு உங்களுக்கு எத்தனையோ மாதங்களும் எத்தனையோ வருடங்களும் நிச்சயமாக பிடிச்சிருக்கும். அந்த கொடுமையான வார்த்தைகளை உங்களால மறக்கவே முடியாதுங்க. ஆனா கவலைப்படாதீங்க தனுசு ராசி என்பர்களை, அதே உறவினர்கள் முன்னாடி நீங்கள் ஒரு மகாராஜாவை போல தலை நிமிர்ந்து வாழப்போகின்ற ஒரு காலங்கள் வெகு தூரத்தில் கிடையாது என்பதையும் இந்த ஒரு நேரத்தில் நீங்கள் நிச்சயமாக உணர்ந்து கொள்வீர்கள். அப்படிப்பட்ட ஒரு நேரங்களும் காலங்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள வந்துவிடும். அதை சரியான முறையில் நீங்கள் பயன்படுத்தி கொண்டால் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகளாகவே நிச்சயமாக இனி வரக்கூடிய நாட்களில் மாறும். உங்களிடம் இனிமையாக பேசுபவர்களிடம் கொஞ்சம் எச்சரிக்கையாக நீங்கள் நடந்து கொள்வது தான் இனி வரக்கூடிய நாட்களில் போதுமான அளவுக்கு நல்லதை உங்களுக்குள்ள தேடி கொடுக்கும். தனுசு ராசி என்பர்களை, இனிமையான வார்த்தைகள் எல்லாமே உண்மையான அன்பை குறிக்காது என்பதை நீங்கள் முதலில் புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். அன்பை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கிறது போல ஒரு நடிப்பை மட்டுமே தான் உங்களுக்குள்ள நிச்சயமாக தேடி கொடுக்கும். சில மனிதர்கள் நம்மிடம் மிகவும் அன்பாக பேசுவார்கள், நம்முடைய நலனை விரும்புவது போல நடந்து கொள்வார்கள். ஆனால் அவர்களின் உண்மையான எண்ணங்கள் வேறுவாகத்தான் வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக இருக்கும். கடந்த காலத்தில் இனிமையான பேச்சால் உங்களை நம்ப வைத்த ஒருவர் பின்னர் உங்களுக்கு ஏமாற்றத்தையே நிச்சயமாக தேடி கொடுத்திருப்பார். அந்த அனுபவங்கள் காரணமாக இப்போது யாரையும் நெருக்கமாக அனுமதிக்க நீங்கள் நிச்சயமாக யோசித்து கொண்டே தான் இருப்பீர்கள். அது நீங்கள் நீண்ட நாட்கள் பழகிய ஒரு நண்பனாகவே உங்களுடைய உறவினர்களாகவே யாராகவே இருந்தாலும் யாரிடமும் உங்களுடைய மனதிற்குள் இருப்பதை நீங்கள் வெளியில் சொல்லாமல் கொஞ்சம் பார்த்து கொள்வது தான் மிகப்பெரிய அளவுக்கு உங்க வாழ்க்கைக்குள்ள நன்மைகளை தேடி கொடுக்கும். எனவே முடிந்த அளவுக்கு எந்த விதமான ஒரு காரியத்தையும் நடந்தாலும் அதை முடிந்த அளவுக்கு வெளியில் சொல்லாமல் மனதிற்குள்ளேயே நீங்கள் போட்டு பூட்டி கொண்டால் அதுவே இனி வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக நல்லதையும் உங்க வாழ்க்கைக்குள்ள கொண்டு வந்து சேர்க்கும். தனுசு ராசி என்பர்களை, வார்த்தைகளை விட செயல்களை நீங்கள் கவனிக்க வேண்டும். ஒருவர் உங்களுடன் எப்படி நடந்து கொள்கிறார் என்பது தான் அவர்களின் உண்மையான ஒரு குணத்தை நிச்சயமாக காட்டும். அதை போல் உங்களிடம் யார் எப்படி நடந்து கொள்கிறார்கள், யார் உண்மையாக இருக்கிறார்கள், யார் போலியாக இருக்கிறார்கள் என்பதை உணர்த்தக்கூடிய ஒரு நேரங்களும் காலங்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது வந்துவிட்டது. ஜோதிடத்தில் புதன் கிரகம் பேச்சு, தொடர்பு, அறிவு ஆகியவற்றை குறிக்கும் என்று அனைவராலேயுமே கூறப்படுகிறது. அதனாலேயே இந்த காலத்தில் கேட்கக்கூடிய வார்த்தைகளை மட்டும் வைத்து முடிவு எடுக்காமல் முழுமையாக ஆராய்ந்து செயல்படுவதுதான் உங்க வாழ்க்கைக்குள்ள நன்மைகளை தேடி கொடுக்கும். எனவே இனிமேலாவது சரியான ஒரு முடிவுகளை எடுத்து உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்களே வளர்த்து பாருங்கள். அதுவே மிகப்பெரிய அளவுக்கு நன்மைகளை உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். நான் இதுவரை கூறியது உங்க வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கிறதா இல்லையா என்பதையும் நீங்கள் கமெண்ட் வழியாக தெரிவியுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக நல்லது என்பது நடக்கப் போகிறது.
சாமர்த்தியமான பேச்சுக்கள் மூலம் இழுபறியாக இருந்து வந்த பணிகளை நீங்கள் நிச்சயமாக செய்து முடிப்பீர்கள். இதை செய்யணும், அதை எப்படி செய்யணும், எந்த முறையில் செய்தால் நன்மைகளை தேடி கொடுக்கும் என்றெல்லாம் உங்களுடைய மனதிற்குள் நீங்கள் போட்டு வைத்துக் கொண்டிருந்த எல்லா விதமான கேள்விகளுக்கும் இப்பொழுது ஒரு தீர்வானது உங்க வாழ்க்கைக்குள்ள பிறந்து அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையை அழகாக மாற்றிக் கொடுக்கும். அப்படிப்பட்ட நேரங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது வந்துவிட்டது. உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றங்கள் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டாகும். கல்வி சார்ந்த பணிகளில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். அதை நீங்கள் தான் சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். தொழில் அபிவிருத்தி தொடர்பான எண்ணங்கள் உங்க வாழ்க்கைக்குள்ள மேம்படும். மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி ஒரு தெளிவானது உங்க வாழ்க்கைக்குள்ள பிறந்து எது வேண்டும் எது வேண்டாம் என்று எல்லா விதமான கேள்விகளுக்கும் ஒரு நிச்சயமான ஒரு விடையானது கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் இதுவாகத்தான் உங்க வாழ்க்கைக்குள்ள இருக்கும். கலை நுட்பமான செயல்பாடுகளில் ஆர்வங்கள் இப்பொழுது அதிகரிக்கக்கூடிய காலங்களும் நேரங்களும் இப்பொழுது உங்க வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. எனவே இனிமேல் நீங்கள் எது செய்தாலும் அதை ஒரு முறைக்கு பல முறை நீங்கள் யோசித்து தொடங்கினால் மட்டும் போதும். அது போதுமான அளவுக்கு நல்லதை தேடி கொடுக்கும். மனக்குழப்பங்கள் குறைந்து தெளிவான முடிவுகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உங்களால எடுக்க முடியும். தனுசு ராசி என்பர்களே, கடந்த காலத்தில் சில விஷயங்களில் முடிவு எடுக்க முடியாமல் குழப்பத்தில் இருந்த நாட்கள் நிச்சயமாக இருக்கும். ஒரு பக்கம் ஆசை, இன்னொரு பக்கம் பயம் என்று மனதிற்குள் போராட்டங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்து கொண்டே தான் இருந்தது. எதை தேர்வு செய்வது, எதை விடுவது என்று தெரியாமல் பல நாட்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் யோசித்திருப்பீர்கள். அந்த குழப்பங்கள் உங்களுடைய மன அமைதிகளையும் நிச்சயமாக பாதித்திருக்கலாம். ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய எண்ணங்களில் தெளிவு உருவாகக்கூடிய காலமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது அமைய போகிறது. இதுவரை பார்க்காத சில விஷயங்களை புதிய கோணத்தில் பார்க்கக்கூடிய திறமைகள் உங்க வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது நிச்சயமாக கிடைக்கலாம். சந்திரனின் தாக்கம் மனநிலை மற்றும் எண்ணங்களை குறிக்கும் என்று ஜோதிடத்தில் குறிப்பிடுவது போல, அதனால மனதை அமைதியாக வைத்துக்கொண்டு சிந்தித்தால் சரியான முடிவுகளை உங்களாலையும் எடுக்க முடியும். எல்லா முடிவுகளையும் உடனடியாக சரியானதாக இருக்க வேண்டிய அவசியம் என்பது கிடையாது. ஆனாலும் அனுபவத்துடன் எடுக்கப்படும் முடிவுகள் உங்களை சரியான ஒரு பாதையில் நிச்சயமாக அழைத்து செல்லும் என்பதை உணரக்கூடிய ஒரு தருணத்தையும் உங்க வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக தேடி கொடுக்கும். இதெல்லாமே உங்க வாழ்க்கைக்குள்ள நடந்து நீங்கள் எது செய்தாலும் அதை எப்படி சரியான முறையில் செய்து நல்லதை வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கணும் என்று எல்லாத்தையும் உங்களால புரிந்து கொண்டும் வைக்க முடியும். கடந்த கால தோல்விகளாலும் மனிதர்களின் ஏமாற்றங்களாலும் நாம் அடுத்து என்ன செய்ய போறோம், எந்த பாதையில போனா ஜெயிக்க முடியும்னு ஒரு மிகப்பெரிய மனக்குழப்பத்துல திசை தெரியாத படகு போல நின்னுக்கிட்டு இருந்தீங்க இல்லையா? இந்த சில நாட்களுக்குள் கிரகங்களின் சாதகமான பார்வையால் உங்கள் மனசுல இருந்த அத்தனை எதிர்மறை எண்ணங்களும் தேவையில்லாத பயங்களும் முற்றிலுமாக இப்பொழுது நீங்க போகிறது. ஒரு தெளிவான தீர்க்கமான நாணம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிறந்து அதுவும் உங்களுக்கு போதுமான அளவுக்கு நல்லதையும் உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். இதெல்லாமே உங்க வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக நடக்கும். நடக்கிறதா இல்லையா என்பதையும் கொஞ்சம் கவனமாக பார்த்து தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். அதனாலேயே இந்த காலத்தில் கேட்கக்கூடிய வார்த்தைகளை மட்டும் வைத்து முடிவு எடுக்காமல் முழுமையாக ஆராய்ந்து செயல்படுவதுதான் உங்க வாழ்க்கைக்குள்ள நன்மைகளை தேடி கொடுக்கும். எனவே இனிமேலாவது சரியான ஒரு முடிவுகளை எடுத்து உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்களே வளர்த்து பாருங்கள். அதுவே மிகப்பெரிய அளவுக்கு நன்மைகளை உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். நான் இதுவரை கூறியது உங்க வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கிறதா இல்லையா என்பதையும் நீங்கள் கமெண்ட் வழியாக தெரிவியுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக நல்லது என்பது நடக்கப் போகிறது. சாமர்த்தியமான பேச்சுக்கள் மூலம் இழுபறியாக இருந்து வந்த பணிகளை நீங்கள் நிச்சயமாக செய்து முடிப்பீர்கள். இதை செய்யணும், அதை எப்படி செய்யணும், எந்த முறையில் செய்தால் நன்மைகளை தேடி கொடுக்கும் என்றெல்லாம் உங்களுடைய மனதிற்குள் நீங்கள் போட்டு வைத்துக் கொண்டிருந்த எல்லா விதமான கேள்விகளுக்கும் இப்பொழுது ஒரு தீர்வானது உங்க வாழ்க்கைக்குள்ள பிறந்து அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையை அழகாக மாற்றிக் கொடுக்கும். அப்படிப்பட்ட நேரங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது வந்துவிட்டது. உடல் ஆரோக்கியத்தில்